அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய வசனங்கள். கடவுள் அடையாளங்கள், அரும் செயல்கள், பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாகவும் தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாகவும் மீட்புக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இவ்வாறு இருக்க, இத்தகைய ஒப்பற்ற மீட்பை பற்றி நாம் அக்கறையற்றிருப்போமானால் தண்டனையிலிருந்து எப்படி தப்ப முடியும்? இம்மீட்புச் செய்தியை முதல் அறிவித்தவர் ஆண்டவரே. இதை கேட்டவர்களும் இதனை நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளனர். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே மனிதர்களை மீட்கும்படிக்காக தம்முடைய ஒரே மகன் இயேசுவை உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். அவரும் இந்த உலகத்தில் வந்து பல்வேறு விதமான அடையாளங்களை, அற்புதங்களை, அரும் செயல்களை, வல்ல செயல்களை எல்லாம் செய்கின்றார். இறுதியாக சிலுவையிலே தன்னையே நமக்காக கொடுத்து அவர் இரத்தத்தால் நம் பாவ கரைகள் எல்லாம் கழுவி நம்மை மீட்டு கொண்டார். இதற்கு பரிசுத்த ஆவியானவரும் சான்று பகிர்ந்துள்ளார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இப்படி இவ்வளவு மிக கடினமான காரியங்களை செய்து, நாம் நினைத்து பார்க்க முடியாதவைகளெல்லாம் செய்து, உயிரையே கொடுத்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மீட்பை குறித்து நம்மில் எத்தனை பேருக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது? உலகத்தில் நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு நகை வாங்குகிறோம், மற்ற ஒரு வாகனம் வாங்குகிறோம். அப்படி என்றால் அதை எந்த அளவுக்கு பத்திரமாக பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு பத்திரமாக ஒரு சீக்கு சரங்கு வந்து விடாதபடி, ஒரு ஆபத்து வந்து விடாதபடி எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம்? ஏனென்றால் நம்முடைய பார்வையில் இவைகளெல்லாம் விலை ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறோம். அதை அவ்வளோ சீக்கிரம் இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நல்லது, அப்படி தான் செய்யணும். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற மீட்பை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இதற்காக எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறார், முயற்சி எடுத்திருக்கிறார். பல்வேறு காரியங்கள் நமக்காக செய்திருக்கிறார். அவர் செய்தது மட்டுமல்ல, அவருக்கு பின் வந்தவர்களும் அதை தொடர்ந்து செய்து அதற்கு சான்று பகிர்ந்திருக்கிறாங்க. இப்படித்தான் நாம் மீட்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சும்மாலாம் மீட்பை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இந்த மீட்பை குறித்து, அந்த மீட்பை நாம் தொடர்ந்து அதில் அந்த மீட்பின் பாதையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக, அந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன? இன்றைக்கி பல பேருக்கு மீட்புனா என்னன்னே தெரியல. ஏதோ பேருக்கு கடவுளுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். மீட்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன? மீட்பின் அனுபவத்தில் நாம் செய்கிற செயல்கள் என்ன? ஆண்டவர் என்னவெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் செய்கிறோமா? ஆண்டவர் கொண்டு வந்த அந்த மீட்பு நம் வாழ்வில் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன? எந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் மீட்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன்னா அது பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் மீட்பு பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்க வேண்டும். அந்த மாற்றம் இயேசுவை நோக்கி பயணப்படுவதாக இருக்க வேண்டும். இயேசு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதாக இருக்கணும். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற மீட்பு நம்மை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறதா? இயேசு நம்ம மீட்பின் பாதையை, நாம் வளர்ந்து கொடுக்குற அந்த மீட்பு பயணத்திலே நம்மை சந்தோஷமாக பார்க்குறாரா? குறைவுகள் இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்டு சரி செய்து கொள்வோம். மீட்பின் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவை நோக்கி நடத்துவார், நிறை வாழ்வை நோக்கி நடத்துவார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே மிடமிருந்து பெற்றுக்கொண்ட மீட்பை நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் வாழ்விலே கடைபிடிக்கிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக, அந்த மீட்பின் அனுபவத்தை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படும் என்பதை சிந்தித்து பார்க்க அழைத்து எங்கள் உணர்த்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி.
எங்கள் மீட்பின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க எங்களோட கூட இருங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரம் இயேசு பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர்